அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஹாஸ் த கவர்மெண்ட் பீன் டிசால்வ்ட் அண்ட் மிலிட்டரி ரூல் ஹாஸ் பீன் இம்போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆப்பிரிக்க நாட்டில் அரசாங்கம் கலைக்கப்பட்டு இராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆப்பிரிக்க நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா புர்கினா பாசோ அப்படிங்கிற இந்த நாடு தான். சரிங்களா? பொதுவாகவே ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள்ல பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், தீவிரவாத அமைப்புகள் இது எல்லாமே போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு சிவில் வார் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில சமீபத்துல பார்த்தோம்னா புர்கினா பாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்க நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வீழ்த்திட்டு அந்த இடத்துல ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா நமக்கு மியான்மர்ல கூட இந்த ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை புர்கினா ஃபாசோ. அடுத்தது, ராக் போல் டெக்னாலஜி டு கண்ட்ரோல் லேண்ட்ஸ்லைட் இஸ் எம்ப்ளாய்டு இன் விச் ஸ்டேட்? நிலச்சரிவை கட்டுப்படுத்த ராக் போல்ட் தொழில்நுட்பம் எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ராக் போல்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த மலை சரிவுகள் இருக்கும் இல்லையா? இந்த மலை சரிவுகள்ல ட்ரில்லிங் பண்ணி உள்ள வந்து ஸ்டீல் ராட வச்சு ஒரு ஃபிக்ஸ் இந்த ராக் போல்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் ராட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ கான்கிரீட் மாரி நல்ல திடமான பொருட்கள வச்சு அத ஃபிக்ஸ் பண்ணி, அதன் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத சுத்தி இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே அதனால ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆயிரும். சரிங்களா? அதான் இந்த ராக் போல் டெக்னாலஜி. சாயில் நெயிலிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது. சரியா? ஸோ இந்த ராக் போல் டெக்னாலஜிய பயன்படுத்தக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்ட். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் சாயில் நெயிலிங் அண்ட் ஹைட்ரோ சீடிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக்க பயன்படுத்துறாங்க. சரியா? சாயில் நெயிலிங் அண்ட் ஹைட்ரோ சீடிங் அப்படிங்கிற டெக்னிக். நம்ம டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த ஸ்லோப்ல வந்து கான்கிரீட்டால ஃபில் பண்ணிரும். ஹோல்ஸ் போட்டு கான்கிரீட்டால ஃபில் பண்ணி, அதுக்கு மேல ஹைட்ரோ சீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சீட், ஃபெர்டிலைசர், கிராஸ் இதெல்லாம் வச்சு மேல அப்படியே பரப்பிடுவாங்க. கொஞ்ச நாள்ல இது அப்படியே கிராஸா நமக்கு வளர்ந்துரும். உள்ள இருக்கக்கூடிய நிலமும் சரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள கான்கிரீட்டால நம்ம ஃபில் பண்ணியிருக்கனால, அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படாது. சரியா? அடுத்தது, ஐஎன்எஸ் டூசில் ஹாஸ் பீன் பில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் ஐஎன்எஸ் துசில் எந்த நாட்டின் உதவியுடன் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய கடற்படையில சேர போகுது. சரிங்களா? நாளைக்கு இதை அறிமுகப்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட 125 மீட்டர் நீளம் இருக்க போகுது. 3900 டன் எடை கொண்ட இந்த கப்பல் யாருடைய உதவியினால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய உதவியினால கட்டப்பட்டிருக்க ஒரு கப்பல் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மணிக்கு 30 கடல் மைல் வேகத்துல செல்லக்கூடிய அளவுல இந்த கப்பலை வந்து உருவாக்கி இருக்காங்க. நமக்கு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறதும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹேஸ் ஹை இன்சிடென்ட் ரேட் ஆஃப் லங் கேன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நுரையீரல் புற்றுநோய் அதிகமாகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கும் நான் ஸ்மோக்கர்ஸ் அல்லது நோ ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நோ ஸ்மோக்கர்ஸ்னா யாரும் அந்த புகை பழக்கம் இல்லாத நபர்களுக்குமே அதிகமான லங் கேன்சர் அப்படிங்கிறது பரவிக்கிட்டே வரதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல இருக்கிறது சென்னை மாவட்டம். சென்னை மாவட்டத்துல அதிகமா இருக்கு. சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நமக்கு கன்னியாகுமரியில தான் இந்த லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சரியா? கடைசியா பார்த்தோம்னா, வேர்ல்ட் மெடிடேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் உலக தியான தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக தியான தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஐநா சபையில லீட்ஸ்டென்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. இந்த நாடு அறிமுகப்படுத்தப்பட்ட தீர்மானத்துக்கு உலக லெவல்ல இருக்கக்கூடிய நாடுகள், அந்த ஐநா சபையில உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு டிசம்பர் 21 பார்த்தோம்னா, நமக்கு வின்டர் சால்ஸ்டைஸ் டே இல்லையா? ஸோ இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் டே அப்பதான் வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு இதே சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 21 இன்டர்நேஷனல் லெவல்ல யோகா டேவா அப்சர்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.